ஒரு நிமிட செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் 500 ஆடுகளை பலியிட்டு ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற வினோத திருவிழா நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் அரூரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த 2000 குடும்பத்தினர் ஆண்டுதோறும் தேவாதியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்துவது வழக்கம். 3 தலைமுறைகளாக நடைபெறும் இந்த விழாவில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு கோவிலில் ஆடு வெட்டி விருந்து சமைத்து கோவிலிலேயே சாப்பிடுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான விழா புதன்கிழமை நடைபெற்றது. தொழில் விருத்தியடையவும் வியாபாரம் பெருகவும் வேண்டி பச்சை பந்தல் போட்டு கரகம் எடுத்து பூஜை செய்தனர். 500 ஆடுகள் வெட்டப்பட்டு கறி சமைத்து விருந்து நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடுகளிலும் வசித்து வரும் அந்த சமூகத்தினர் கலந்து கொண்டனர். வெளியூரிலும் வெளி மாநிலத்திலும் வெளிநாட்டிலும் வசித்து தொழில் ரீதியாக வசித்து வந்தாலும் இந்த தேவாதியம்மன் சாமிக்காக எங்கிருந்தாலும் அன்றைய தினம் நம் தேவாதியம்மன் சாமிக்கு வந்து சாமியை வணங்கிவிட்டு கறியை சாப்பிட்டு விட்டு இருந்துவிட்டு வெளியில் செல்வது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இங்கு சமைக்கப்பட்ட உணவை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல கூடாது என்பதால் குழி தோண்டி புதைத்தனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்கக்கூடிய திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சென்னை மெரினா அருகே கடல் பகுதியில் பேனா நினைவு சின்னம் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்ற நிலையில் கடலில் நினைவு சின்னம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மீனவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். நல்லதம்பி, தங்கம், மோகன் ஆகியோர் தாக்கல் செய்திருக்கூடிய இந்த மனுவில் மெரினா கடற்கரையை அரசியல்வாதிகள் கல்லறை தோட்டமாக மாற்றி வருவதாக கூறப்பட்டுள்ளது. மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உள்ளதால் வேறு இடத்தில் நினைவு சின்னம் அமைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. மெரினா பீச் என்பது இயற்கை தமிழ்நாடுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். அரசியல் கட்சி வேறுபாடின்றி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மெரினா பீச்சை ஒரு கல்லறை தோட்டமாக மாற்றிக்கொண்டு வருவது மிக மிக வருத்தத்துக்குரியது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நெகிழி பொருட்களை மறுசுழற்சி செய்து தயாரிக்கப்பட்ட ஆடையை அணிந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றது அனைவரது கவனத்தையும் பெற்றது. தான் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்ற வகையில் ஆடைகளை அணிந்து செல்பவர் பிரதமர் மோடி. அவர் எங்கு சென்றாலும் அந்த மண் சார்ந்த ஆடைகளையோ அல்லது பாரம்பரிய உடைகளையோ அணிந்து பங்கேற்பது வழக்கம். இந்நிலையில் மக்களவைக் கூட்டத்தில் பங்கேற்ற மோடி நீல நிற கோட் அணிந்து பங்கேற்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த ஆடையின் சிறப்பு என்னவென்றால் மறுசுழற்சி செய்யப்பட்ட நெகிழிகள் மூலம் தயாரிக்கப்பட்ட ஆடையாகும். சில தினங்களுக்கு முன்பு பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்த ஆடையை மோடிக்கு பரிசாக வழங்கியுள்ளது. காலநிலை மாற்றம், நெகிழி பொருட்களின் பயன்பாடு தொடர்பான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி இந்த ஆடையை அணிந்ததாக கூறப்படுகிறது. நீல நிற ஆடையில் ஒரு பசுமை விழிப்புணர்வு என்று பலரும் இதனை பகிர்ந்து வருகின்றனர். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை தமிழ்நாடு ஆளுநர் கிடப்பில் போட்டிருப்பது குறித்து கருத்து கூற முடியாது என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதிலளித்துள்ளது. மக்களவையில் ஆன்லைன் சூதாட்டம் குறித்து கேள்வி எழுப்பிய திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு ஆளுநர் அனுமதி வழங்காத நிலையில் தமிழ்நாட்டில் இதுவரை 40 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். Sir, the Tamil Nadu Prohibition, Online Gambling and Regulation of Online Games Bill 2022 stays with the present Governor, Honorable Thiru R.N. Ravi, awaiting assent. இதற்கு பதிலளித்த மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்ட மாநிலத்தில் நடக்கும் சம்பவங்களுக்கு மக்களவை பதிலளிக்க முடியாது என தெரிவித்தார். 19 states and UTs have passed their own laws. 17 states have actually amended the Public Gambling Act and introduced the online gambling elements within that Public Gambling Act. If there is something which is happening in a particular state, I don't think this house should be commenting on that. அனைத்து மாநிலங்களும் முன்வந்தால் நாடு தழுவிய மசோதாவை கொண்டு வருவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்கும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கு தடை விதித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் குட்கா, பான் மசாலா மற்றும் சுவையூட்டப்பட்ட புகையிலை பொருட்களுக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதையடுத்து ஆண்டுதோறும் இது சம்பந்தமாக அறிவிப்பாணைகள் வெளியிடப்பட்டு வந்தது மட்டுமல்லாமல் தடையை மீறி சட்டவிரோதமாக செயல்பட்டவர்களின் மீது அரசு தரப்பில் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வந்தது.
இதனை எதிர்த்து குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையரின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஜோசப் அரிஸ்டாட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களால் ஏற்படும் ஆபத்தை அடிப்படையாக கொண்டே உணவு பாதுகாப்பு மற்றும் தரச்சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் அதற்கு தடை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை கருத்தில் கொள்ளாமல் உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் நீதிமன்ற வளாகத்திற்குள் புகுந்த சிறுத்தை 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் பிடிக்கப்பட்டது. காசியாபாத்தில் உள்ள நீதிமன்றத்திற்குள் நேற்று மாலை 4 மணிக்கு திடீரென சிறுத்தை ஒன்று புகுந்தது. முதல் மாடிக்கு சென்ற அந்த சிறுத்தை கண்ணில் பட்டவர்களை எல்லாம் தாக்கத் தொடங்கியது. மிகுந்த அச்சமடைந்த வழக்கறிஞர்களும் நீதிமன்ற ஊழியர்களும் அறைக்குள் புகுந்து பூட்டிக் கொண்டனர். சிறுத்தை தாக்கியதில் நீதிமன்ற வளாகத்தில் செருப்பு தைத்துக் கொண்டிருந்த நபர், காவலர் மற்றும் வழக்கறிஞர் உட்பட 15 பேர் காயமடைந்தனர். நீதிமன்றத்திற்குள் சிறுத்தை புகுந்த தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் அதை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். அமெரிக்காவில் சுட்டு வீழ்த்தப்பட்ட சீன பலூனை போலவே பல பலூன்கள் மூலம் இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளை சீனா உளவு பார்த்திருக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய ராணுவ மற்றும் பாதுகாப்பு கட்டடங்களுக்கு மேலே சீன ராட்சத பலூன் கடந்த வாரத்தில் பறந்தது. அது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அட்லாண்டிக் கடலில் சுட்டு வீழ்த்தப்பட்ட பலூனின் மிதக்கும் பகுதிகள் மட்டுமே மீட்கப்பட்ட நிலையில் அதன் புகைப்படங்களை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. மேலும் அதில் பலூனின் உள்ளே இருந்த சாதனங்களை ஆழ்கடல் நீர்மூழ்கி வீரர்கள் தொடர்ந்து தேடி வருகின்றனர். அங்குலம் அங்குலமாக தேடி வரும் நீர்மூழ்கி வீரர்கள் சீன பலூனில் இருந்த கருவிகள் ஒரு ஜெட் விமானம் அளவுக்கு இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பல ஆண்டுகளாக ஜப்பான், இந்தியா, வியட்நாம், தைவான் நாடுகளை சீனா தனது பலூன் மூலம் உளவு பார்த்திருக்க வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க வெளியுறவு துணை அமைச்சர் வெண்டி ஷெர்மன் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸின் கணவருக்கு அதிபரின் மனைவி ஜில் பைடன் உதட்டில் முத்தம் கொடுத்ததற்கு சுற்றியிருந்த பலரும் பலத்த கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அமெரிக்க அதிபர் பைடன் கேபிடால் நகரில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்ற வந்தார். அவருடன் வந்த அவரது மனைவி ஜில் பைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸின் கணவர் டக் எம்ஹாப்புக்கு உதட்டில் முத்தம் கொடுத்தார். அவரது இந்த செயலுக்கு சுற்றியிருந்த உறுப்பினர்கள் பலரும் பலத்த கரவொலி எழுப்பினர். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவியுள்ள நிலையில் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை பதிவிட்டு வருவதோடு சிலர் கடும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை